ನಮಸ್ಕಾರ. KGF ನಾಗರಿಕರಲ್ಲಿ ವಿನಂತಿ, ಬಂಧುಗಳೇ, ಬರುವ ಇದೇ ಫೆಬ್ರವರಿ 8ನೇ ತಾರೀಕು ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆಯಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆವರೆಗೂ ಹಿಂದೂ ಸಮಾಜೋತ್ಸವ ನಡೀತಾ ಇದೆ. ನಗರದ ಪ್ರಮುಖ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ದೊಡ್ಡ ಮೆರವಣಿಗೆ ಮಾಡೋಣ. ವಾದ್ಯಗೋಷ್ಠಿಗಳೊಂದಿಗೆ, ಧ್ವಜದೊಂದಿಗೆ, ರಥಬೀದಿಯ ಅಲಂಕಾರಗಳೊಂದಿಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸೋಣ. ತದನಂತರ ವೆಂಕಟರಮಣ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ಹೊರ ಆವರಣದಲ್ಲಿ ವೇದಿಕೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇರುತ್ತೆ. ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ನಂತರ ಬರುವಂಥ ಎಲ್ಲ ಭಕ್ತಾದಿಗಳು ಕೂಡ ಪ್ರಸಾದ ಊಟವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ತೆರಳೋಣಂತೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ವಿಶೇಷ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸಮಾಜದಲ್ಲಿ ಈ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಸಮಾಜದ ಪರಂಪರೆಯನ್ನು, ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ನಾವು ಎತ್ತಿ ಹಿಡಿಬೇಕಾಗಿರೋದು ಇಲ್ಲಿಯ ಹಿಂದೂ ಸಮಾಜವೇ. ನಮ್ಮ ಪರಂಪರೆಯಿಂದ ಬಂದಿರುವಂಥ ಯೋಗ, ಧ್ಯಾನ, ಪ್ರಾಣಾಯಾಮ, ಆಯುರ್ವೇದ ಇಂಥ ವಿಶೇಷವಾದಂಥ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಾವು ಉಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ನಮ್ಮ ಪರಂಪರೆಯನ್ನು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಈ ಹಿಂದೂ ಸಮಾಜೋತ್ಸವ ಸಮಾಜದ ಎಲ್ಲ ವರ್ಗಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮವಿಶ್ವಾಸವನ್ನು ಮೂಡಿಸಬೇಕಾಗಿದೆ. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ಭಿನ್ನತೆಗಳು, ಭೇದಗಳು, ಈ ಜಾತಿ ವ್ಯವಸ್ಥೆ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹೋಗಲಾಡಿಸ್ಬೇಕಾಗಿದೆ. ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಾವೆಲ್ಲ ಬಂದು ಅಂತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ನಾವು ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಮಾಡೋಣ. ಬನ್ನಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಕೈ ಜೋಡಿಸೋಣ. ಧನ್ಯವಾದಗಳು. மக்களுக்கு வணக்கம். குறிப்பாக வருகின்ற 8ஆம் தேதி அன்று இந்து எழுச்சி மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த இந்து எழுச்சி மாநாடு பெயர் எதற்காக வந்தது என்றால், சுதந்திரம் வாங்கினதற்கு பிறகும் கூட இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமையினால் உள்ளது. நாம் இந்துக்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் இருந்து ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டியதற்காக வேண்டிய இந்த இந்து எழுச்சி மாநாடாக இருக்கிறது. நம்முடைய வீட்டை நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோலவே நம்முடைய தர்மத்தையும், நம்முடைய பெண்கள் நம் வீட்டில் இருக்கும், நம் நாட்டில் இருக்கும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் இந்த யோசனையோடு நாம் செயல்பட்டால் மட்டுமே நம்முடைய வீட்டையும் நம் நாட்டையும் பாதுகாக்க முடியும். அதனுடைய விஷயமாக பக்கத்து வீட்டில் தானே இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணம், பங்களாதேஷில் நடக்கிறது, பாகிஸ்தானில் நடக்கிறது தானே என்று இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் நடந்தாலும் கூட பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடப்பதற்கு ரொம்ப தூரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. அது உடனே நடந்துவிடும். அடுத்தவர்களுடைய பெண்ணைத்தானே இந்த பலாத்காரம் செய்தார்கள் என்று இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் இந்து எழுச்சி மாநாட்டிற்கு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் எல்லோரும் ஸ்ரீ வெங்கடரமண சுவாமி தேவாலயத்தில் காலை 10 மணிக்கு ஆரம்பமாக போகிறது. 8ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் நம்முடைய கீதா ரோடிலிருந்து காந்தி சர்க்கிள் முதல் பிச்சா ரோடு வரை வந்து நம்முடைய லக்ஷ்மி பிரசன்ன வெங்கடரமண சுவாமி தேவாலயத்திலே முடிகிறது. முடிந்த பிறகு ஒரு சிறப்பு ஆன்மீக நிகழ்வு நடக்க இருக்கிறது. நடந்து முடிந்ததற்கு பிறகு சிற்றுண்டி இருக்கின்றது. அந்த சிற்றுண்டி எல்லோரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தமக்கு சொல்லப்படுவது என்னவென்றால், இந்து மக்களே, பொதுமக்களாகட்டும், இந்து மக்களாகட்டும், நம்முடைய இந்து தர்மத்திற்கு, கோயில்களுக்கு, முக்கியமாக இந்து கோயில்களுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஒரு நிகழ்வை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்துக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இந்து எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Good morning everyone. We are celebrating Hindu Samajotsava on 8th February Sunday, and we are starting from Swami Sri Prasanna Venkateshwara Swami Temple at 10 o'clock, and the function starts from 10 to 1, and we request everyone to gather here irrespective of their caste, religion, to ensure that all Hindus are one, and we have to show that we have to show the unity in diversity, and we request all of you to join us in this celebration. Thank you.